ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லோருக்கும் வணக்கம். பார்ட் 1 வீடியோ டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் கொடுத்துருக்கிறேன். மறக்காமல் கிளிக் பண்ணி கேளுங்கள். அப்பொழுது தான் இந்த கதையினுடைய தொடர்ச்சி புரியும். வாங்கள் இன்னைக்கு கதைக்குள்ளே போகலாம். மாமியாரை பார்த்ததும் கோபம் மேலும் கூடியது மதுவிற்கு. மது, என்ன பேசுற நீ? அமைதியா இரு. அம்மா இதுவரைக்கும் மதுவின் குரலை உயர்த்தி பேசி நான் கேட்டதே இல்லை. என்கிட்டையாவது சில நேரம் சத்தம் போட்டு பேசுவாள். ஆனால் உங்ககிட்ட இப்படி விவாதம் செய்து நான் பார்த்ததே இல்லை. என்னம்மா, நீங்களும் எதுவுமே பேசாம இருக்கீங்க? எனக்கு நீங்க பொண்ணு பார்க்குறீங்களா? ஃப்ரெண்டு உங்க மருமக கிட்ட அப்படி என்ன குறை கண்டுபிடிச்சிட்டீங்க? இந்த பக்கத்து வீட்டுக்காரங்க பேசியதெல்லாம் எனக்கு தெரியுமா? அவங்க என்ன ஓதிட்டு போனாங்க உங்ககிட்ட? இப்பவே நான் போய் கேட்கறதுல அவங்க நிலைமைதான் மாறப்போகுது. புரணியும் வதந்தியும் பேசுவதற்கு இன்றே ஒரு முடிவு கட்டுகிறேன் என கோபத்தில் இருந்த வினோத்தை பார்த்து, எதுவும் தெரியாம ஏன் 2 பேரும் இப்படி குதிக்கிறீங்க? நெருப்பில்லாம புகையாதுன்னு ஒரு பழமொழி இருக்கு தெரியுமா என சரோஜா ஆரம்பித்ததும் இடைமறித்த மதுமிதா, புரியுதாத்த, இந்த வீட்டில் நீங்கள் இன்னும் குழந்தை சத்தம் கேட்கலைங்கிற உங்கள் எண்ணத்தை நீங்கள் வெளிப்படுத்தாம உள்ளுக்குள்ளேயே புழுங்கிட்டு இருந்திருக்கீங்க. அவங்க அதை வெளிப்படையாக சொல்லி உங்களை உசுப்பி விட்டதும் இதான் சாக்குன்னு உங்கள் பிள்ளைக்கு பெண் பார்க்க கிளம்பிட்டீங்க என குமுறியவளை வியப்புடன் பார்த்தாள் சரோஜா. மூச்சுக்கு மூச்சு அம்மா அம்மானு கூப்பிடுறவ இன்னைக்கு என்னை அத்தேன்னு கூப்பிடுறாளே. ஆனால் கேட்கவும் நல்லா தான் இருக்கு. ஏமா, நீ படித்தவ தானே, இப்படியா பாமரத்தனமாக இருக்கிறது? கண்ணால் காண்பதும் பொய், காதால் கேட்குறதும் பொய்ன்னு உனக்கும் தெரியும் இல்லையா? அதனால தான் தீர விசாரிப்பது என்று இந்த விசாரணையோ? அவங்க என்ன சொன்னாலும் அதுக்கு ஆமோதிச்சுட்டு நான் பேசி இருக்கிறேனா? அவங்கள மறுத்து பேசி இருந்தேனா அந்த வேலையை உங்ககிட்ட தொடங்கி இருப்பாங்க. அவங்க மருமகளுங்க அந்த வேலையை உங்ககிட்ட நிச்சயம் செஞ்சிருப்பாங்க. சரிதானே? சாஸ்திரமான புத்தியா இருந்ததுனால தான் நம்ம 2 பேருமே அவங்க பேச்சை பொருட்படுத்தாம இருந்திருக்கோம். நம்ம 2 பேரோட உலகமே வினோத்து தான் என்கிறது இன்னொரு காரணம். பெண்கள் பொருளாதாரத்தில் சுயமாக நிற்கணுங்கிறது என்னுடைய எண்ணம். வினோத்துக்கு உன்னை வேலைக்கு அனுப்புறதுல விருப்பம் இல்லைன்னு தெரிஞ்சதும் நான் அந்த விஷயத்தில் தலையிடலை. நான் வேலைக்கு போகலை, ஆனாலும் புவனாவை படித்து அவளை வேலைக்கு போக சொன்னேன். இவங்க அப்பா விருப்பத்தையும் மீறி செஞ்சேன். இந்த குழந்தை விஷயத்தில் நான் தலையிட விரும்பலை. பேரம்பேத்தியை பார்க்கணும் கொஞ்சணுங்க ஆசை எனக்கு இருந்தாலும் உங்கள் அந்தரங்கத்தில் தலையிட எனக்கு விருப்பமில்லை. என் பிள்ளைங்க 3 பேரோட சொந்த விஷயத்தில் என் தலையீடு எப்போவுமே இருக்காது. அதோட உங்களுக்கு கல்யாணம் முடிஞ்சு 2 வருஷம் தானே ஆகுது. குழந்தை எப்போ உண்டாகிறதோ அப்போ தானே வரப்போகுது. அப்புறம் எதுக்கு இந்த பெண் பார்க்குற படலம்னு தானே கேட்குறீங்க? சிங்கப்பூரில் என் சிநேகிதி இருக்கா. ஊரில் நாங்கள் 2 பேரும் ஒன்றா வளர்ந்தவங்க. நாங்கள் 10வது படிக்கும்போதே அவள் கல்யாணம் வாங்கி சென்னைக்கு வந்துட்டா. 20 வருஷம் முன்னாடி சிங்கப்பூர்லேயே குடும்பத்தோட செட்டில் ஆயிட்டா. எங்கள் 2 பேருக்குள்ள ஆரம்பத்தில் கடித போக்குவரத்து மட்டும்தான் இருந்துச்சு. அப்புறம் இந்த ஃபோனெல்லாம் வந்ததுக்கப்புறம் வாரம் ஒரு முறையோ மாதத்துக்கு ஒரு முறையோ நாங்கள் 2 பேரும் எங்கள் உணர்வுகளை பகிர்ந்துக்குவோம். இப்போவும் அப்படித்தான் எங்கள் நட்பு தொடர்ந்து கொண்டே இருக்குது. அவளுடைய பொண்ணுக்கு கல்யாணம் முடிச்சிட்டா. பையன் யூகேல வேலை பார்க்குறான். அவனுக்கு இங்கே பெண் பார்க்க சொல்லியிருந்தா. அதனால தான் நான் எனக்கு தெரிஞ்ச இடங்கள்லையெல்லாம் சொல்லி வச்சு ஒரு இடம் தகஞ்சது. இப்போ தான் அவகிட்ட விஷயத்தை சொல்லிகிட்டு இருந்தேன். அதை அரைகுறையாக கேட்டுட்டு மது கலாட்டா பண்ணிடுச்சு. என குறும்பாக பார்க்கவும் மதுவும் அசடு வழிந்தாள். கேட்டுக்கொண்டிருந்த வினோத், அம்மா விளையாட்டு இருக்கட்டும், இப்போ நான் நேரடியாகவே விஷயத்துக்கு வரேன். உங்களுக்கே தெரியுமா, நான் இன்ஜினியரிங் படிச்சிருந்தாலும் நான் தேர்ந்தெடுத்த துறையில் பெரிய அளவுக்கு வேலை வாய்ப்பு எதுவும் இல்லை. அப்படியே அலைந்து திரிந்துதான் நான் வேலையும் தேடிக்கிட்டேன். அது உங்களுக்கே நன்றாக தெரியும். நான் படித்து முடித்து 2 வருஷமாக அலைஞ்சிட்டு இப்போ வேலை செய்கிற கம்பெனியில் பல ஒப்பந்தங்களை ஒத்துக்கிட்டு தான் 5 வருஷம் கான்ட்ராக்ட் அக்ரிமெண்ட்டில் கையெழுத்து போட்டு வேலைக்கு சேர்ந்தேன். அந்த ஒப்பந்தங்களில் ஒரு விஷயம் 3 வருஷத்துக்குள்ளே அவங்க சொல்லும் பொழுது இந்தியாவில் எந்த நகரத்துக்கு வேணுமென்றாலும் மாறுதல் செய்வாங்க. தேவை ஏற்படும் பொழுது வெளிநாடுகளுக்கும் போக வேண்டி இருக்கும் என்று. எனக்கு முன்னாலேயே அங்கே அக்கௌண்ட் செக்ஷனில் வேலை பார்த்துட்டு இருந்த மதுவை எனக்கு பிடித்து உங்கள் சம்மதத்துடன் தான் நான் கல்யாணமும் பண்ணிக்கிட்டேன். திருமணத்துக்கு அப்புறம் மதுவை வேலைக்கு அனுப்புறதுல எனக்கு உடன்பாடு எதுவும் இல்லை. அதனால தான் நான் அவளை வேலைக்கும் போக வேண்டாம் என்று சொல்லியிருந்தேன்.
அந்த சமயம் அப்பா போய் 1 வருஷம் ஆன நிலையில் உங்களின் ஆசீர்வாதத்தால் எனக்கு அப்பாவோட வாழ்த்தும் தெரிந்தது. இந்த டிரான்ஸ்ஃபர் சமயத்தில் நான் குழந்தை விஷயத்தை தள்ளி போட்டேன். இது முழுக்க முழுக்க என்னுடைய முடிவே தவிர மதுவுக்கு இதில் ஒரு துளி சம்மதம் கூட இல்லை. எனக்கு குழந்தைங்கன்னா கொள்ளை பிரியம்னு உங்களுக்கே தெரியும். நம்ம பிரவீன், விஸ்வா, ரேஷ்மா எல்லாம் பிறந்தப்போ நான் காலேஜில் தானே படிச்சுக்கிட்டு இருந்தேன். அவங்களின் பிறந்ததிலிருந்து குழந்தைங்களுடைய ஒவ்வொரு அசைவும் எனக்கு அத்துபடி. அண்ணியும் அக்காவும் குழந்தை பிறந்த 3 மாதத்தில் வேலைக்கு போனப்ப நம்ம 2 பேர்கிட்ட தானே குழந்தைய விட்டுட்டு போனாங்க. அதுங்களை குளிப்பாட்டுறது, தூங்க வைக்கிறது என எல்லா விஷயத்திலும் உங்கள் கூடவே நான் இருப்பேன் அம்மா. குழந்தை வளர்ப்பு எவ்வளவு அழகானது, எவ்வளவு ரசனையானது. குழந்தையை விட ஒரு சொர்க்க உலகம் வேற எதுவும் இருக்கா? அந்த ஒரு வளர்ச்சியை பார்க்க வாழ்க்கையில் தவற விடலாமா? அதனால தான் நான் மதுவையும் வேலைக்கு அனுப்ப பிரியப்படலை. தேவையும் சூழ்நிலையும் இருந்திருந்தால் அவளும் வேலைக்கு போக பிரியப்பட்டா நான் அதை ஒருபோதும் தடுக்க மாட்டேன். ஆனால் அவளுக்கும் போக விருப்பமில்லைன்னு சொல்லிட்டா. என்னோட குழந்தையோட ஒவ்வொரு பருவத்தையும் வளர்ச்சியையும் நான் பார்க்குறதை என் லைஃப்பில் நான் தவற விட விரும்பலை. அதனால தான் நாங்கள் குழந்தைக்கே பிளான் பண்ணலை. குழந்தை பிறந்தவுடனே ஒருவேளை எனக்கு வேலை மாறுதல் கிடச்சிருச்சுன்னா அப்பா பாசம் என் குழந்தைக்கு கிடைக்காம அதோட ஒவ்வொரு அசைவையும் பார்த்து சந்தோஷப்படாம அந்த தவிப்போடு இருக்கிற நிலையில் நான் இருக்கவும் என் மனசும் பிரியப்படலை. நீங்களும் இதை பற்றி பேசாமல் நாசுக்கா இருந்ததால் நான் உங்ககிட்ட இதை பற்றி சொல்லவே இல்லை. இப்போ அந்த ஒப்பந்தம் காலாவதி ஆயிடுச்சு. அதோட 5 வருஷ வேலை நிறைவோட என் திறமைக்கு அங்கீகாரமாக பதவி உயர்வும் கிடச்சிருக்குதுமா என பேச்சை முடித்த வினோத்தை மகிழ்வுடன் பார்த்தவாறு, மது, ஆனந்தம் எப்போ நம்ம வீட்டுக்கு வரும்னு காத்திருந்தேன். இப்போ என்னுடைய ப்ரொமோஷனுக்காகவும் நானே ஸ்வீட் செஞ்சு கொண்டு வரப்போகிறேன். என்ன பார்க்குறீங்க? நீங்கள் 2 பேரும் அப்பா அம்மாவாக ப்ரொமோஷன் ஆக போகிறீங்க. எனக்கு பாட்டி ப்ரொமோஷன் சரிதானே என்றவள் கடைக்கண்ணால் வினோத்தை பார்த்தபடி முகம் சிவந்த மதுமிதாவை பார்த்து, என்னவா மது, நான் எதையும் கவனிக்காத மாதிரி இருந்தாலும் உங்கள் 2 பேரையும் என் கண்காணிப்பில் தான் வச்சுருந்தேன். நீ 2 மாதமா தலைக்கு குளிக்காமல் இருக்கிறது எனக்கு தெரியாதுன்னு நினச்சிட்டியா? எப்போ சின்ன கண்ணனோ சின்ன ராதையோ நம்ம வீட்டில் தவளை வரும்னு தான் நான் காத்துக்கிட்டு இருக்கேனே. உன் புருஷனுக்கு இந்த விஷயம் தெரியுமோ தெரியாதோ? நாளைக்கு நீங்கள் 2 பேரும் முதல்ல கோவிலுக்கு போயிட்டு அப்படியே டாக்டரையும் பார்த்துட்டு வந்து எனக்கு நல்ல செய்தி சொல்கிறீங்க சரியா என்றதும் கண்களில் நீர் பணிக்க சரோஜாவின் கால்களை பணிந்தாள் மதுமிதா. உடன் சேர்ந்த வினோத்தும் அவள் வாழ்த்தை வேண்டினான். மனதார வாழ்த்தியவளை பார்த்து, அம்மா, சின்ன வயசுலேயே அம்மாவை இழந்த நான் இந்த வீட்டுக்கு வந்து உங்களை பார்த்ததும் அம்மானு மனசார கூப்பிட ஆரம்பித்தேன். இத்தனை நாளில் இன்னைக்கு தான் உங்களை ஏதோ பதட்டத்தில் அத்தைன்னு கூப்பிட்டேன். நான் ஆரம்பத்திலேயே எல்லா விஷயத்தையும் உங்ககிட்ட சொல்லி இருக்கணும். கூச்சத்தாலோ என்னவோ நான் சொல்லாததுக்கு என்னை மன்னிச்சிடுங்க. இப்படி உங்ககிட்ட சத்தம் போட்டு பேசினதுக்கும் மன்னிச்சிடுங்க. உங்கள் தங்க மனசை புரிஞ்சுக்காதது தான் காரணம். உண்மையாகவே நாளைக்கு உங்களை கூட்டிகிட்டு டாக்டர்கிட்ட போய் உறுதிப்படுத்தின உடனே விஷயத்த முதல்ல உங்ககிட்ட சொல்லணும்னு தான் நினச்சேன். ஆனால் எங்கள் ஒவ்வொரு அசைவும் உங்களுக்கு அத்துப்படிங்கிறது இப்போ தான் புரிஞ்சுது. ஆமாம், நீங்கள் ஆசைப்படுற சின்ன கண்ணனா அப்பாவே நம்ம வீட்டுக்கு திரும்ப வந்து இந்த வீட்லையும் உங்களுக்குள்ளேயும் ஆனந்தம் முழுக்க நிறைக்க செய்வாரம்மா என கூறினாள் மது. வேடிக்கைக்காக இருவரையும் கேசரி தயாரிக்கும்படி கூறிய வினோத் தான் கையோடு வாங்கி வந்த ஸ்வீட் பாக்கெட்டை திறந்து தன் அம்மா வாய் நிறைய இனிப்பை திணித்தான். இருமணத்துக்கு பிறகு எத்தனையோ வசந்தங்களை மனமும் உடலும் சுகித்திருந்தாலும் இன்றைய சுபநாளே வசந்தத்தில் ஒரு நாள், திருநாள் என்ற நெகிழ்வு தந்த நிறைவுடன் சரோஜா அந்த இனிப்பை வினோத்தின் அன்பும் பார்வையுடன் சேர்ந்து சுவைத்தாள் மதுமிதா. இது ஆனந்தம் குடிகொண்ட வீடு. வரப்போகும் புது அன்றிலுடன் இம்மூன்றும் உறவாடும் அழகிய கூடு போல் வசந்தமே வருக என்று மனதார நினைத்தாள் சரோஜா. நாம் ஒரு சில விஷயங்களை அரைகுறையாக கேட்டுக்கொண்டு அந்த விஷயம் சரியானதுதான் என்று வாதிடும் பொழுது நம் குடும்பத்திலே பல குளறுபடிகள் இப்படி நடக்க வாய்ப்புள்ளது. மாமியார் மருமகள் உறவு சுமூகமாக இருந்தாலும் ஒரு சில வாதத்தினால்தான் நாம் அந்த இடத்தில் தவறாக சித்தரிக்கப்படுகின்றோம். குடும்பத்தில் குளறுபடி இல்லாமல் சுமூகமாக நடந்து கொண்டு வாழ்க்கையில் சந்தோஷமாக வாழ்வோம்.
நன்றி. இந்த கதை பிடிச்சிருந்ததுன்னா மறக்காமல் லைக் பண்ணுங்கள். நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி உங்களுடைய ஆதரவை கொடுங்க. இந்த கதையினுடைய முதல் பார்ட் கீழே இருக்க டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் கொடுத்திருக்கிறேன். மறக்காமல் கிளிக் பண்ணி கேளுங்க. நம்ம கதையில் மற்ற கதைகளையும் கேட்டு மகிழுங்கள். நன்றி. நாளை வேறொரு கதையில் சந்திக்கலாம்.